வணக்கம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதத்து வழியாக மனிதனாக உருவெடுத்து அதோட தெய்வத்தோட வழிபாட்டுல இந்த உலகத்தை படைச்ச காண்டவனை நினைச்சு மெஸ்பரைஸாம். அதே நேரத்துல நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பூரிப்பை பார்த்து கோயில் கோயிலா, மடமடமா, அதே நேரத்துல எல்லா இடத்துலயும் எங்க இறைவன் நிறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனை பூஜிக்கிறதுலே நம்மளோட காலமே பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையில இன்னைக்கு என்னோட பயணத்தை தொடங்குறேன். இந்த பயணத்துல உங்களையும் கூட்டி செல்லணும்னு ஆசைப்படுறேன். வாங்க, இன்னைக்கு எந்தெந்த கோயில்ல போய் திருமண் எடுக்க போறேன்னு செக் அவுட் பண்ணும். இன்றைக்கு என்னோட பயணத்தை ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் கம்போங் பாடாங்சராயிலிருந்து தொடங்குறேன். இந்த ஒரு ஆலயம் விக்டோரியா தமிழ் பள்ளி முன்புறத்திலே தான் இருக்கு. இந்த கோவிலுக்கு போயிட்டு தலைவருக்கு கான்டாக்ட் பண்ணி ஒரு பொடி மண் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லும்போது உங்களோட பதிவை நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக மண் எடுக்க அலோவ் பண்ணார். அதே நேரத்தில் குறிப்பாக ருத்ராஜ மரம் எங்கள் ஊரில் இருக்குது, அதுவும் என் கோயிலில் நட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துலையும் நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்லும் போது அதுதான் முதல் முறையாக நான் ருத்ராஜ மரம் என் கண் குளிராக பார்க்குறேன். அந்த இடத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் சாந்தமாகவும் இருந்துச்சு. இதுதான் அந்த ருத்ராஜ மரம். இதுதான் எங்கள் ஊர் கோவில். எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ஆலயம். இன்னமும் ஸ்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வகையில் கோவில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீ தண்டாயுதபாணிக்கு அரோகரா. இந்த கோவிலை ஒரு காலகட்டத்தில் நான் ப்ரோமோட் பண்ணியிருந்தேன். இந்த வழியாக நிறைய பேர் நன்கொடை கொடுத்து இந்த கோவிலை உருவாக்குறதுக்கு வழிவகுத்தாங்க. அதே வேளையில் இந்த கோவில் அருகில் ஒரு பெரிய மண்டபத்தை கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது வழியாக நிறைய தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேளையில் இந்த முருகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். இந்த முருகரோட அருள் உங்களுக்கு கிட்டட்டும். கண்டிப்பாக பாடாங்சராய்க்கு இந்த முருகர் ஒரு தடவை கண்காணுங்க. அதே நேரத்தில் இங்கேயும் மயில் வச்சிருக்காங்கப்பா. இந்த கோவிலோட சிறப்பம்சம் இன்னொன்று என்ன சொல்லுமா, இந்த கோவிலை சுற்றி சித்தர்களோட சிலைகளை வச்சிருக்காங்க. முருகர் கோயில் தாண்டி 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கோவில் ஸ்ரீ வீரசுந்தர முத்துமாரியம்மன் ஆலயம் ஒன்று இருக்கு. இந்த ஆலயத்தில் வந்த பிறகுதான் இதோட பவரே உணர முடியும். சில கோவிலோட பவர் ஊர் முழுக்க பரவி கிடக்கும். ஆனால் இந்த அம்மனோட பவர் இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கும். அதனால நீங்கள் கோவிலுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அதோட வைப்ரேஷனும் அதோட அழகும் அதோட அம்சமும் நீங்கள் உணர முடியும். சீரியஸ்லி இதுக்குள்ளே இருக்கிற பவரை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. அதே நேரத்தில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கிட்ட என்னோட எண்ணத்தை சொல்லும் போது ஒரு புடி மண்ணை தாராளமாக எடுத்துக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்தியும் அனுப்புனாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக பாடாங்சராய் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த அம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை பாருங்கள். இதோட பவரை நான் சொன்ன மாரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஹென்ரிதா தமிழ் பள்ளிக்கு பின்புறமே ஸ்ரீ சிவராஜா முனீஸ்வர ஆலயம் ஒன்று இருக்கு. இந்த ஆலயம் ரொம்ப பழுது அடைஞ்சிருச்சு. தற்பொழுது இந்த ஆலயம் நிதி திரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோவிலை உருவாக்கி அந்த கோவில் வழியாக நிறைய சமய வகுப்புகள் நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் மூல கடவுளாக இருக்க போகிறது சிவபெருமான் தான். ஸோ இந்த வகையில் சிவபக்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கலாம். இந்த கோவிலேருந்து திருமணு கொடுத்த அந்த கோயில் தலைவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த கோவில் பழமையான கோவில் சொல்லலாம். ஹென்ரிதாவோட எஸ்டேட்லேருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு இந்த கோவிலை இங்கே வச்சு பூஜிச்சிருக்காங்க. இந்த கோவிலை இப்போ வழி நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதே நேரத்தில் பள்ளி மாணவர்களுக்கும் சமயத்துக்கும் பெரிய லெவலில் உதவியாக இருக்கிற ஒரு கோவிலாக அமைய போகுது. இந்த வகையில் உங்களோட உதவியை நாடுறாங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். பாடாங்சராயிலே இன்னொரு மகத்தான கோவில் இருக்குன்னு சொல்லுமா, அருள்மிகு ஸ்ரீ மகா கனகவள்ளி அம்மன் தேவஸ்தானம் விக்டோரியா எஸ்டேட் பாடாங்சராய் கோவில் சொல்லலாம். காரணம், இந்த கோவில் பலருக்கும் குலசாமியாக தான் இருக்காங்க. தற்பொழுது இந்த கோவில் பாலஸ்தாபம் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலேருந்து ஒரு புடி மண் எடுக்கும் போது அந்த மண்ணு முழுக்க அவ்வளோ வைப்ரேஷனாக இருந்துச்சு. அந்த ஆத்தா இந்த மண்ணில் குடி கொண்டு இருக்காங்க. இந்த கோவிலில் குடியேறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுச்சு. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவியும் செய்யலாம். அவங்க உங்கள் உதவியும் நாடுறாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பாடாங்சராய் ஏரியாவில் 5 கோயில் மண் எடுத்தாச்சு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேலையில மேனேஜ்மெண்ட் டீமுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு இந்த சப்போர்ட் கொடுத்த எல்லா வியூவர்ஸ்க்கும் அதே நேரத்தில் ஃபாலோவர்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களை அடுத்தடுத்த எபிசோட் சந்திக்கிறேன். See you soon.